பிரியமானவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது போன வார பிரீமியம் வீடியோ கட்டம் வந்துருச்சு. இதில் என்னன்னா, என்ன துறையில் இவர் இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருந்தேன். என்னோடதில் ஜாதகம் பார்க்க வர்றதில் சில விஷயங்களை நானே கேட்டுருவேன். தெளிவாக தெரியக்கூடிய சில விஷயங்களில் இந்த தொழிலில் இருக்கிறீங்களா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறா, ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது முன்னாடியே சொல்லக்கூடிய ஜோதிடன் நான், முன்பே சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகளும் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு தான் வருமே தவிர, என்கிட்ட இப்படி கஷ்டத்தில் இருக்கிறேன், இந்த இதில் இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், என்ன பதில் அப்படின்னா வரமாட்டாங்க. அது நான் திருப்பி சொல்கிறது இல்லை. இந்த ஜாதகர் வந்த உடனேயே எடுத்த உடனேயே ரியல் எஸ்டேட் கம்பெனியில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டாக இருக்கிறீங்களா, ஹாஸ்பிட்டலில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஹாஸ்பிட்டலில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொன்னார். அதனை அடுத்து சரி, இதில் ஒரு சந்தேகம். முதல்ல இதுக்கு யாருமே சரியாக சொல்லலைன்றதான் உண்மை. நானே சரியாக சொன்னேன்றதா கிடையாது. நானே ரெட்டை டக்குன்னு இதற்கு உள்ளே கூட போகலாம். இவர் மருத்துவத்தில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறார். ஆனால் நான் ஒற்றை நிலையாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறீங்களான்னு கேட்கல, இன்னொன்னையும் சேர்த்துக்கிட்டேன். ரியல் எஸ்டேட் கம்பெனி அல்லது மெடிக்கல் எதில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறீங்கன்னா, நான் மெடிக்கலில் ஏதோ ஒரு ஊர் சொன்னார், அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறேன், இது சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம், இன்சூரன்ஸு இது சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னாரு. நான் கூட டபுளாக தான் சொன்னேன். நான் ஒன்று சிங்கிளாக சொன்னேன்னு ஒத்துக்க மாட்டேன். ஜோசியத்தில் நான் போய் சொல்ல மாட்டேன். எடுத்தடுப்பில் நான் ஹாஸ்பிட்டலில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கலான்னு மட்டும் நான் கேட்கல. நானே ஒரு இது தான் இது பண்ணேன். இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு பதிவை இது பண்ண விரும்புகிறேன். நம்ம கண்ணன் பிரீமியம் வீடியோ நேயர் ஒரு கமெண்ட்டு எனக்கு ரொம்ப மனசை கவர்ந்த கமெண்ட்டு. ஐயா, உதாரணமாக நீங்கள் கொடுத்திருக்கும் இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவம், முதன்மை சுபத்துவம் புதன் கிரகம், இரண்டாம் நிலை சுபத்துவம் செவ்வாய். இந்த ஜாதகர் கண்டிப்பாக செவ்வாயின் துறைகளில் கணினி பொறியியல் வேலை செய்வார் என்பது கண்டிப்பாக தெரிகிறது. ஆனால் அந்த செவ்வாயின் துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா, இராணுவமா, உணவு சார்ந்த துறையா, கட்டிடம் சார்ந்த துறையான்னு எப்படி பிரித்து எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை நிறைய பேர் கொடுத்துருக்கிறீங்க. இந்த கமெண்ட் உண்மையை பிரதிபலிக்கிறது. கண்ணன் அவர்களை நான் பாராட்டுகிறேன். இது நிறைய பேர் மனசில் இருக்கக்கூடிய ஒன்று. இதில் பாருங்க, ஜாதகத்தில் பாருங்க, ராகு தசை அவயோக தசை, அட்டமாதிபதியோடு ராகு சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார், அட்டமாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார், கடுமையான தேய்பிரை சந்திரனாக சேர்ந்திருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார், லக்னமே பாதிக்கப்பட்டிருக்கு. 10ஆம் இடத்துல சனியின் பார்வை, 10ஆம் பார்வையாக லக்னத்திற்கு சனியின் பார்வை, 10ஆம் இடத்திற்கும் பார்வை, சனிக்கும் லக்னத்திற்கும் பார்வை. பார்ப்பதற்கு பல குரு புதன் சேர்ந்து லக்னத்தில் திக்பலமாக குருவும் புதனும் அமர்ந்து சனி இது அருமையான யோக ஜாதகமாக தெரிஞ்சாலும் ராகு தசை அவயோக தசை. சனியின் பார்வை லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் குறைவு, கெடுதல், தரக்குறைவு. நிறைய பேர் பொது வீடியோக்களில் கூட என்ன கொடுத்துட்டீங்க, அப்படி மருத்துவத்தில் இருக்கிறார், இப்படி மருத்துவத்தில் இருக்கிறார்ன்ட்டு. நான் முதல்ல என்ன பார்ப்பேன், லக்கணத்தை பார்ப்பேன். இவர் டாக்டரா, இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸரா, ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வெளியில் இருக்கக்கூடிய பியூனா, இதைத்தான் நான் பார்ப்பேன். லக்னத்துடைய தராதரம் தசாபுக்தி அமைப்புகளிலும் லக்னத்தின் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளிலும் இருக்கு. லக்னம் பலன்னு இருக்கலாம், தசை என்ன நடக்குது. இந்த ஜாதகருக்கு ராகு தசை என்ன தசை, குருதசை தான் யோக தசை. குருதசை கூட முழுமையான பலன்களை தருமா? சனியின் பார்வை பெற்ற இந்த குருதசை மத்தியம பலன்களையே தரும். இந்த இடத்துல சனி என்கின்ற அந்த ஒரு பார்வை மட்டும் இல்லைன்னா, ராகுவுக்கும் சனி பார்வை இல்லாமல், அட்டமாதிபதியின் இணைவு இல்லாமல், ராகுவரும் வலிமையாக இருந்து சனி குரு புதன் இருவரும் மட்டும் லக்னத்தில் சேர்ந்திருந்தால் இந்த ஜாதகம் மிக பிரைட்டான ஜாதகம். கண்ணன் கேட்ட கேள்வி, மருத்துவத்துறையில் இவர் கம்ப்யூட்டரில் இருக்கிறாருன்னு தெரியுதுங்க. எந்த மருத்துவத்துறை? இதைத்தான் நான் லக்ன சுபத்துவம் லக்ன பாபத்துவம் என்கின்ற அமைப்பாக எடுக்கிறேன். லக்ன சுபத்துவம் லக்ன பாபத்துவம் தசாபுக்தி அமைப்புகள் எப்படி இருக்கின்றன கம்பைன். நான் தான் சொல்லிடுறேனே, ஜோசியம்ன்றது என்ன, கை காலு மூக்கு மூணு எல்லாம் சேர்ந்த மனுஷ உருவமா பார்க்கறதுன்னு சொல்லிடுறேனே. சரி, யாருமே சரியான பதிலை சொல்லலை. ஆஸ்பத்திரியில் கம்ப்யூட்டர் அப்படின்னு கூட சொல்லலை. ரியல் எஸ்டேட் நான் கேட்ட மாதிரி ரியல் எஸ்டேட்டில் கம்ப்யூட்டராக இருக்கிறீங்களா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறீங்களா, ஹாஸ்பிட்டலில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறேன்னு ஒருத்தர் கூட சொல்லலை. ஆனால் எல்லாருமே
ஒரு நிலையில் மருத்துவத்துறை செவ்வாயின் துறைகளில் புதனின் அமைப்பில் இருக்கிறார்ன்றதை நிறைய பேர் கணிச்சிட்டீங்க. சரி, பாரதி மங்கைநாதன் கமெண்ட் கொடுத்த கண்ணன், கேபிட்டல் நந்தகுமார், எம் சுந்தர வடிவேலு விழுப்புரம், நம்ம விழுப்புரம் சுந்தர வடிவேலு நம்ம இதில் ஆன்லைன் வகுப்பில் குரூப் வச்சிருக்கிற பெரியவர், 65 வயசு பெரியவர். இந்த 4 பேரும் பாரதி மங்கைநாதன், கண்ணன், கேபிட்டல் நந்தகுமார், எம் சுந்தர வடிவேலு விழுப்புரம் இவர்கள் 4வருமே மருத்துவம் அமைப்பில் புதனுடைய துறைகளில் இருக்கிறாருன்னு கரெக்டாக கணிச்சவங்க. ஆனால் பொது வீடியோவில் நிறைய பேர் இதை கணிச்சிருக்கிறீங்க. ஆனால் எல்லாருமே இந்த குறிப்பிட்டதை சொல்லலை. செவ்வாயின் துறைகளில் புதனுடைய அமைப்பில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு துல்லியமாக முதல்நிலை சுபத்துவம் 2ஆம் நிலை சுபத்துவ அமைப்போல கணிச்சவங்க பொது வீடியோக்களில் நிறைய பேர். சண்முகவேலு P7749, சேஷகுரு குமரகுரு, மதுரை சுந்தரம், செந்தில்குமார் 4257, கௌரி வெங்கடேஷ், மோகனப்பிரியா 4645, சக்கரவர்த்தி R, சத்யபிரபா, சர்மா ஹரி, பொன்குமார், செல்வம் D, அம்பிகை 242, ராஜசேகர், யுவராஜன் 6458, உமா சுந்தர், பூபதி கீதா, சசிகுமார், வசுதா ஸ்ரீனிவாசன், வீரபாண்டியன் இவங்க எல்லாருமே பொது வீடியோவில் அழகா செவ்வாயின் துறைகளில் புதனுடைய துறையை மென்ஷன் பண்ணவங்க. யாருமே கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னு தெளிவாக சொல்லலை. இந்த ஜாதகம் ஒரு நிலையில் அபூர்வமான ஜாதகம். நல்லா பார்த்துக்கங்க. இங்கே முதல் நிலை சுபத்துவம் எது, 2ஆம் நிலை சுபத்துவம் எது, நம்முடைய விதிகள் எவ்வளவு அழகாக இந்த இடத்துல செல்லுபடியாகின்றன என்பதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பெரிய அளவில் இதை நல்ல விதமாகவே பார்க்கலாம். நல்லா தெரியும் உங்களுக்கு. சரி, இந்த இடத்துல செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்க, சனியும் 12ஆம் இடத்தை பார்க்க, சுக்கிரன் 12ஆம் இடத்தில் சுபத்துவத்தோடு இருந்தாலும் கூட அந்திம காலத்தில் 12ஆம் இடத்தின் பாபத்துவத்தின் காரணமாக சிங்கப்பூரிலிருந்து இந்தியாவிற்கு வர வேண்டிய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் ஒரு பெரிய விஷயம், என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், சுக்கிரதச சனி புக்தியில் இவர் ஒரு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கேம்லிங் அமைப்பில் இவருக்கு ஒரு கான்டாக்ட். 12ஆம் இடம் சூதாட்டம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். சூதாட்டம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ரெடிக்ஷனுடைய நோக்கமே இதில் இன்னொரு உன்னதமான ஒரு அமைப்பு இருக்குது. இந்த உன்னதமான அமைப்பை நான் பார்த்துருக்கிற நேரம் உங்கள் கண்ணுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஒரு பெக்கூலியர் அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சம். நல்லா பாருங்கள் ஜாதகத்தை. சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சம். சுக்கிரனும் புதனும் அருகருகே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பாருங்க, சுக்கிரனை விட்டு 3 வீடு தள்ளி புதன் இருக்கிறார். சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சம். இது ஒரு வெகு அபூர்வமான அமைப்பு. எப்போதோ ஒரு முறை மட்டும் வானியலில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் அபூர்வமாக தான் இருக்கும். சூரியனுக்கு முன்பின்னாகவே இவர்கள் இருவரும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில சுக்கிரனுக்கும் புதனுக்கும் எத்தனை தூரம் இருக்கிறதுன்னு பாருங்க. சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சம்ன்றதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு அவர் விலகி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஆக இது கொஞ்சம் ரேரான அமைப்பு தான். எப்போவோ ஒரு முறை மட்டும்தான் அந்த மாதிரியான சுக்கிர புதன் நிலைகளை நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு அபூர்வமான ஜாதகம். ஆக சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சம் என்கின்ற அளவில் சுக்கிரன் பாவத்துவத்தை அடைந்திருந்தாலும் கூட நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனியினுடைய பார்வை டிகிரி அமைப்பெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்குது. சுக்கிரதசை சனி புக்தி வந்தவனே அவருக்கு கேம்லிங், சூதாட்டம் என்கின்ற ஒரு தொடர்புகள் வந்து விட்டன. சும்மா அவர் என்ன தொழில் செஞ்சார், இவர் என்ன தொழில் செய்கிறார், அவர் என்ன வேலை செய்கிறார், இவர் என்ன செய்கிறார்ன்றதை கேட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. ரொம்ப நாளாச்சு. இந்த தசா, இந்த புக்தி, இந்த அந்தரங்களில் இது இப்படி என்ன நடக்கும்னு சில கேள்விகள் கேட்போம் இல்லையா. திரையில் ஒரு ஜாதகம் வந்து விட்டது. ஜாதகர் ஒரு ஆண். 14/8/1978 இரவு 9:55 மணிக்கு சென்னையில் பிறந்தவர். லக்ன சந்தியில் தான் பிறந்திருக்கிறார். ஆனால் லக்னம் உண்மை என்பதை சரியாக உறுதிப்படுத்தி கொண்டாச்சு. லக்னம் உண்மை என்பதை லக்ன சந்தி 2 நிமிஷம் அப்படி இப்படி மாறினா கூட உண்மையிலேயே அவருக்கு லக்னம் மாறிவிடும். ஆனாலும் இவர் சரியான லக்னத்தில் தான் பிறந்திருக்கிறார். அது வேறு விதமான வாழ்க்கை சம்பவங்களில் உறுதிப்படுத்திக்கிட்டாச்சு. இவருடைய திரையில் தெரிகின்ற இவருடைய செவ்வாதசை சுக்கிர புக்தி 2023 8வது மாதத்திற்கு பிறகு பிறந்திருக்கிறது. இவருடைய செவ்வாதசை சுக்கிர புக்தி சந்திர அந்தரத்தில், ராகு அந்தரத்தில், செவ்வாதசை சுக்கிர புக்தி ராகு அந்தரத்தில் என்ன நடந்தது அதை மட்டும் மாணவர்கள் தெளிவாக சொல்லணும்.